அகதா கிறிஸ்டியின் ரகசிய எதிரி. அத்தியாயம் 3. ஒரு பின்னடைவு. ஓர் இளைஞன் உதவி கேட்கும் அழகிய இளைவலுக்காக வாரி சுருட்டி கொண்டு செலவழித்து பந்தா காட்ட வேண்டிய அற்புத கட்டம் இது. ஆனால் இந்த கணம் அந்த அளவுக்கு பெருமிதமாய் அமையாமல் போயிற்று. டாமியுடைய பர்சின் சக்தி மிக குறைந்த ஒன்று. இருந்த சில்லறையெல்லாம் அள்ளி திரட்டி கொடுத்த பிறகும் டாக்ஸியை நகர்த்தாமல் கையில் கொட்டப்பட்ட காசுகளை எண்ணிக்கொண்டே நின்றான் டிரைவர். நோட்டா இல்ல உன்கிட்ட என்று உருமியபடி எண்ணினான் அவன். டாமியை பார்த்து, நிறைய கொடுத்துட்டியோ என்றாள் டூபன்ஸ். பார், அதிகமா கொடுத்ததை திருப்பி கொடுக்கதான் அவன் மறுபடி எண்ணிக்கிட்டு இருக்கான். டூபன்ஸின் இந்த குறிப்பே நல்ல கிராக்கிங்க என கருவியபடி டிரைவர் கிளப்பி விட்டார். தான் கொடுத்த தொகை நிச்சயம் சில நாணயங்கள் கம்மியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அறிந்திருந்த டாமி தன்னுடைய இக்கட்டான நிலைமையை தனித்து கொள்ளும் வகையில், சாம்பிராணி, யார் உன்னை டாக்ஸி வச்சுக்கிட்டு வர சொன்னது என பாய்ந்தான். நான் வர லேட்டாகி நீ காத்திருக்க வேண்டி வந்துவிடுமோன்னு தான் டாமி என்றாள் இவள் மிருதுவாய். லேட்டா வருவேன்னு பயந்து நீ பொறுப்பா டாக்ஸில வந்தியாக்கும். நம்புறேம்மா, நம்புறேன். கண்களை அகலமாய் விரித்தபடி, நிஜமாப்பா, உண்மையா என்று தொடர்ந்த டூபன்ஸ், 5 பவுண்ட் நோட்டை தவிர என்கிட்ட தம்புடி கிடையாதுப்பா என்றாள். நீ உன்னோட பழிய சமத்தியார் தீர்த்துக்கிட்ட கிழ ராட்சசி. நானா கூடுதல் சில்லறைய அவங்கிட்ட கொடுத்திருப்பேன்? அந்த ஆள் துளியான துளி கூட நம்பியிருக்க மாட்டான். அதான் ஓடிட்டான். ஒரு டிரைவர் கிட்ட மானத்தை வாங்கிட்டேடி. அவன் நம்பல என்றாள் டூபன்ஸ் சிந்தனை பொதிந்து. பணம் நம்ம கிட்ட இல்லை என்பது நிஜம். ஆனா அவன் நம்பல. உண்மையை அட்பழுக்கின்றி பேசுவதன் பிரதிபலன் இது. நம்ம யாரும் நம்பாதது. இதை காலையில நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நாம லஞ்சுக்கு கிளம்புறோம். செவ்வாய் போலாமா? அசட்டு சிரிப்பு சிரித்த டாமி, செவ்வாய் விளையாட்டா? ஏன், அதை விட பெருசா ரிட்ஸுக்கு போலாமா என்றான். எனக்கு என்னவோ இப்ப பிக்கா டில்லி போகலாம் போல இருக்கு. பக்கத்திலே இருக்காது. உன்னை பயமுறுத்த இன்னொரு டாக்ஸி எல்லாம் வேணாம். கிளம்புப்பா. ஹலோ, நிஜமா செவ்வாய்க்கா? அது நட்சத்திர ஹோட்டல் தெரியுமில்ல. ஜோக்கா? இல்ல உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? நீ கடைசியா சொன்னதுதான் ரொம்ப சரியான கணிப்பு. பணத்துக்குள்ள குடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா கிழவா. இந்த பண அதிர்வனை என்னால தாங்கவே முடியல. இப்படி புத்தி பேதலிச்சு கிறுக்கு பிடிச்சு போகும் மன நோயாளிக்கு புத்திசாலி மருத்துவன் ஒருவன் சொல்லியிருக்கும் மருத்துவம் என்ன தெரியுமா? ஒரு சிக்கன் பர்க், அளவற்ற பன், ஜாம் மற்றும் சூடான வாத்து வறுவல். சீக்கிரம் உடனே போய் சாப்பிட்டுடுவோம். கிறுக்கு முத்திட போகுது. ஏய் கேட்டு ராட்சசியே, என்னதான் நடந்தது? சொல்லி தொலை. ஓ, அது நம்பகத்தன்மைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. டூபன்ஸ் தனது கைப்பையை திறந்தாள், எடுத்தாள். பார், இங்கே பார், இப்படி பார், இதோடா இங்கேயும் பார். பாரு. அடி பாவி சிரிக்கி, பணக்கத்தையை இப்படி எடுத்து விளம்பரம் போல எல்லாரும் பார்க்க காத்துல வீசாதடி என் செல்வம். இது வெறும் பவுண்ட் நோட்டு இல்ல. இத தெரிஞ்சிக்க முதல்ல. இந்த நோட்டு சாதாரண பவுண்ட் போல 5 மடங்கு மதிப்பு கொண்டது. இதோ இதுக்கு 10 மடங்கு உண்டு. சந்தோஷ உருமல் செய்தான் டாமி. இது நினைவே இல்ல, கனவு என நிலை கழன்றுவிட்ட கனவு. கனவுலதான் நான் இருக்கேன். சொல்லுடி கிழவி, இது கற்பனையா இல்ல நிஜமாவே என் கண்ணு முன்னாடி கத்தையா நோட் எடுத்து ஒரு கிழவி ஆட்டிக்கிட்டு இருக்காளா? நிஜம் அரசே, நிஜம் என்றாள் டூபன்ஸ் நாடக பாணியில். கிளம்புங்கள்,
ஒரு நல்ல மதிய உணவு சாப்பிடுவோம் என்றும் விடாது தொடர்ந்தாள். நீ எங்கே வேணும்னாலும் கூப்பிடு, வரேன். ஆனா நீ என்ன சாகசம் செஞ்ச? ஏதாவது வங்கிய கையகப்படுத்திட்டியா? எல்லாம் நல்ல நேரம்தான். பிக்காடில்லி பகுதி தான் எத்தனை ரம்யமான பகுதியா இருக்கு. நடைபாதையில் சென்று கொண்டிருக்கும் போது எங்கே போவது என்றான் கண்ணில் பட்ட ஓட்டல்களை பார்த்தபடி. சுட்டு விரல் நீட்டி ஹோட்டல் ஒன்றினை காட்டிய டூபன்ஸ், நான் போட்ட லிஸ்ட் அங்கே கிடைக்குமில்ல என்றாள். ஹே ஹே, உண்மையாவே அத்தனையும் வாங்கி சாப்பிட போறியா என்றான் டாமிக். அத்தனையும் வாங்க போறேன், 2 பேருக்காகவும். மேலும் வேணும்னாலும் வாங்கிக்க. ஹோட்டலை நோக்கி நடக்கும்போது இப்ப சொல்லு என ரகசியத்தை இனியும் மேற்கொண்டு தாங்க இயலாது என்ற தொனியில் டாமி பேசலானாள். நடந்தவற்றை அப்படியே சொன்னாள். இதுல விசித்திரமான பகுதி என்னன்னா என்று முடித்தாள். ஜேன் ஃபின் என்னும் அந்த பெயர் நானே சடுதியில உருவாக்கின பெயர். என் சொந்த பெயரை தர நான் விரும்பல, துணியில. ஒருவேளை ஏதாவது நிழல் உலகமா இருந்துட்டா பாவம். சர்ச்சில் தெய்வமே என்று இருக்கும் அப்பா இல்ல, வீணே நடுத்தெருவுக்கு இழுக்கப்படுவார். அதுவும் சரிதான் என்றான் டாமி மெதுவாய். ஆனா நீ அந்த பெயரை உருவாக்கல. என்ன? நீயே உண்டு பண்ணல. நான் அந்த பெயரை உன்கிட்ட சொல்லியிருந்தேன். ஜேன் ஃபின் என்ற பெயர் கொண்ட ஒரு ஒருத்தியை பற்றி 2 பேர் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்க நேர்ந்ததா? நேற்று உன்னிடம் நான் சொல்லல? அதுதான் அந்த பெயரை அத்தனை சீக்கிரமா உன் நினைவுக்குள்ள கொண்டு வந்து போட்டிருக்க. ஆமா ஆமா, நீ சொன்ன, இப்போ நினைவுக்கு வருது. எத்தனை அசாதாரணம் என்று டூபன்ஸ் அமைதிக்குள் விழுந்தாள். திடுமென அவளாகவே எழுந்தாள். அழைத்தாள், டாமி. அந்த 2 பேரும் எப்படி இருந்தாங்க? நீ கடந்து போன அந்த 2 ஆண்கள்? ஞாபகப்படுத்தும் முயற்சியில் தீவிரமானான் டாமி. ஒருத்தன் நல்ல குண்டான பையன், நல்ல மழுங்க வழிச்சிருந்தான், கொஞ்சம் கருப்புன்னு நினைப்பு. அதுதான் அவன், கத்திவிட்டாள் டூபன்ஸ். அதான் விட்டிங்டன். இன்னொருத்தன், அவன் எப்படி இருந்தான்? நினைவில்ல டூபன்ஸ். அவனை நான் குறிப்பிட்டு பார்க்கல. வித்தியாசமான பெயரா இருந்ததால தான் அது என்னை ஈர்த்தது. எதேச்சியாக இது போல ஒத்த நிகழ்வுகள் நடக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப நடந்திருக்கே. டூபன்ஸ் தன் தொடையை தட்டி கொண்டாள். ஆனால் இந்த பக்கத்தில் டாமி அலட்சியங்கள் கடந்து மிக முக்கியமானான். ஏ கிழ டூபன்ஸ், விளையாட்டு போதும், கவனி. இது நம்ம எங்கே கொண்டு போகுது? எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுது? அதிகபட்ச பணத்தில் என்றாள் தோழி. அதான் தெரிஞ்சாச்சே, உன் அழுகிய மூளையில இருப்பதெல்லாம் ஒண்ணுதான், அது பணம். நான் அதை கேட்கல. அடுத்த அடி. அது என்ன? இந்த விளையாட்டு சிதைஞ்சு போகாம நீ எப்படி கொண்டு போக போற? ஹோ. தூக்கிய ஸ்பூனை அப்படியே கீழே இறக்கி கொண்டாள் இவள். நீ சொல்றதும் சரிதான் டாமி. இது கொஞ்சம் கடினமான வினா. அவனை நீ ரொம்ப நாட்களுக்கு முட்டாளாகவே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, சீக்கிரமாகவோ இல்ல சற்று காலம் கடந்த பிறகோ நீ வழிக்கு விடலாம். இந்த பிளாக்மெயிலை ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியும்னு எனக்கு படல. மூடு வாயே, மூளை இல்லாம பேசாத. பணம் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் தான் பிளாக்மெயில். பிளாக்மெயில்னு ராகம் பாடிக்கிட்டு இருப்பேன். இந்த விஷயத்துல நான் எதையும் எப்பவும் சொல்ல போவது கிடையாது. எனக்கு தான் ஒரு மண்ணும் தெரியாதே, அப்புறம் எங்கே மாட்டிக்கிறது? புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? சந்தேகம் மேலோங்க கேட்ட டாமி தொடர்ந்தான். சரி, அவன் கண் வீழ்ச்சிக்கிட்டு அப்போ நாம அகப்படுறத பற்றி பிறகு பேசுவோம். இப்போ சொல்லு, அடுத்து நாம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு காலையில வேணும்னா அந்த விட்டிங்டன் உன்கிட்ட இருந்து விடுபடுவதில் கொஞ்சம் அவசரமா இருந்திருக்கலாம். ஆனா அடுத்த முறை
அவன் பணம் உன் கைக்கு மாறுவதற்கு முன்னால் இன்னும் அதிகமா விஷயங்களை தெரிஞ்சிக்க முயல்வான். உனக்கு எந்த அளவுக்கு சமாச்சாரங்கள் தெரியும், இன்னும் என்னவெல்லாம் தெரியும், இந்த தகவல்களை எல்லாம் நீ எங்கே யார்கிட்ட இருந்து பிடுங்கின? இப்படி நீ வாய் திறந்து பதில் சொல்ல முடியாத கேள்விகளை கேட்டுக்கிட்டே போவான். அப்ப நிலைமையை எப்படி சந்திக்கிறதா உத்தேசம்? அதிகபட்ச குழப்பத்துக்குள்ளானால் டூபன்ஸ். இதுக்கு யோசிக்கணும். நல்ல ஸ்ட்ராங் காஃபி சொல்லு டாமி, மூளைய உசுப்பி விட. அடக்கடவுளே, இத்தனையா நான் சாப்பிட்டு இருக்கேன்? உஃப், பல நாள் பட்டினி கிடந்த பிச்சைக்காரன் போல பண்ணிருக்கேன். நானும் அப்படித்தான். ஆனா உன்னை போலவா? வெவ வெவ, உன் வாயைப்பார். சாப்பிட்ட அத்தனையும் அப்பி கிடக்கு. நாட்டுப்புறம் போல இருக்குடி உன்னை பார்த்தா. 2 காப்பிப்பா. இது வெயிட்டருக்கு. ஒன்னு ஸ்ட்ராங்கா, ஒன்னு மத்தியமா. சுற்றி இருக்கும் காற்றையெல்லாம் ரசித்துக் கொண்டு காஃபியை ஆழ்ந்து ருசித்தாள் டூபன்ஸ். இடையில் டாமி பேச புகுந்த போது, அமைதியா இரு, நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று அமுக்கினாள். அப்படியே அமைதிக்குள் டாமி மூழ்கி கிடந்த போது, அதோ அதோ என்று ஏதோ வழியை கண்டுபிடித்து விட்டவள் போல விழித்துக் கொண்டாள் இவள். எனக்குள் ஒரு திட்டம் என்றவள் இறுதியாய் சொன்னாள். வெளிப்படையாய் நாம இனி மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்னன்னா, இன்னும் இந்த சங்கதி குறித்து ஆழமா போய் எல்லாத்தையும் தோண்டி கிளறி வெளியில் எடுத்து முழுக்கவும் தெரிந்து கொள்வதுதான். கைத்தட்டி கலகலவென பரிகாசமாய் சிரித்தே விட்டான் டாமி. கேலி வேண்டாம் கிழம் என கடுப்பானாள் டூபன்ஸ். நாம எது செஞ்சாலும் அதை விட்டிங்டன் மூலமா தான் செய்ய முடியும், புரிஞ்சுக்கோ. ஆக இப்போ அவன் எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நாம துப்பறியணும், என்ன பண்றான்னு தேடணும். சொல்ல போனா சிஐடி வேலை செஞ்சாகணும். ஆனா நீயும் நானும் பேசியத ஒட்டு கேட்ட அவன் அந்த சமயத்துல உன்னை ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ தான் பார்த்திருப்பான். சோ நோ ப்ராப்ளம். உன்னை அவன் அடையாளம் காண்பது அரிது. ஒரே மாதிரியான 2 வாலிப பசங்களுக்கு மத்தியில பெரிய வித்தியாசங்கள் இருப்பதில்லை. இந்த விமர்சனத்தை நான் வன்மையாக மறுத்து தள்ளுகிறேன். என்னுடைய சுண்டி இழுக்கும் அமைப்பும் கட்டழகும் தனிப்பட்ட ஆண்மை தோற்றமும் எத்தனை பெரிய கும்பலிலும் என்னை மட்டும் தனித்து கிரீடமிட்டு காட்டும். ஓகே என்ற டூபன்ஸ், என் திட்டம் இதுதான் என்று சுலபமாக தொடர்ந்தாள். நாளைக்கு நான் மட்டும் தனியா போறேன். இன்னைக்கு பண்ணின மாதிரியே அவனை அரண்டு போக வச்சு ஆட்டிடுறேன். மறுபடியும் காசு கிடைக்காம போனா பாதகம் இல்ல. 50 பவுண்ட் இன்னும் சில நாட்களுக்கு நமக்கு போதும். 1 வாரத்துக்கே கூட போதும். நீ கட்டிடத்துக்கு வெளியேவே எங்கேயாவது இரு. நான் வெளியே வந்த பிறகும் கூட அவன் என்னை கவனிச்சுக்கிட்டே இருந்தானா உன்னை நான் நெருங்க மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன், ஒரு ஓரமா போய் நின்னுப்பேன். அவன் வளாகத்தை விட்டு வெளியே வரும்போது கைக்குட்டையை கீழே போட்டுட்டு அதை எடுக்கிற மாதிரி பண்ணுவேன். நீ பின்னாடியே போ. பின்னாடியே எங்க போறது? அவனை தொடர்ந்துடா முண்டம். இந்த திட்டம் பற்றி நீ என்ன நினைக்கிற? கதைகள்ல இடம்பெற வேண்டிய நல்ல காட்சி. நிஜ வாழ்க்கையில நடுத்தெருவுல மணிக்கணக்கா ஒருத்தன் ஒண்ணுமே பண்ணாம வெறுமனே பராக்கு பார்த்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா அவனை முழு முதல் முட்டாள்னு தான் நினைப்பாங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு மக்கள் பரிதாபமா என்னை பார்ப்பாங்க. நகரத்துல அப்படி கிடையாதுப்பா. ஒவ்வொருத்தருக்கும் கால்ல கஞ்சிய ஊத்திக்கிட்டு அப்படி பறப்பாங்க. நீ தெருவுல நிற்பத கூட அவங்க கவனிக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். 2வது முறையா என் ஆண் அழகை நீ மட்டம் தட்டுற டூபன்ஸ். ஒழிஞ்சு போ, மன்னிச்சு விட்டுறேன். சரி, இன்னைக்கு மதியானம் என்ன பண்ண போற? தொப்பி வாங்கலான்னு நினைச்சிருந்தேன். இல்ல சில பட்டு கை உறைகள்,
அப்படி இல்லைன்னா ஒத ஒத்த விழும். சற்று கடிந்து கொண்டு எச்சரித்தான் டாமி. 50 பவுண்டுக்கு எல்லைகள் இருக்கு கிழவி என்றவன், எது எப்படி ஆனாலும் இன்னைக்கு ராத்திரி ஒரு சூப்பர் டின்னரும் படமும் தவிர்க்க கூடாதவை என்றான். டூபன்ஸும் ஏற்றுக்கொண்டாள். அன்றைய தினம் இனிமையாய் கழிந்தது. குறிப்பாய் மாலை பொழுது. 2 5 பவுண்ட் நோட்டுகள் மீட்க இயலாதபடி கரைந்து போயின. சொல்லிக் கொண்டபடி காலையில் இருவரும் சந்தித்துக் கொண்டு நகரம் நோக்கி பயணமாயினர். சாலையின் மறுபக்கத்திலேயே டாமி நின்றுவிட டூபன்ஸ் குதித்தோடி கட்டிடத்துக்குள் நுழைந்தாள். சாலையின் கடைகோடி வரை மெதுவாய் நடந்து போன டாமி மறுபடியும் வந்திறங்கிய இடத்துக்கே திரும்பினான். சரியாக வளாகத்தின் எதிரே அவன் மீண்டும் வந்து நின்றபோது டூபன்ஸ் தெருவின் எதிர்ப்புறத்தில் தென்பட்டாள். படபடப்பாய் ஓடியும் வந்தாள். டாமி, என்னாச்சு? அந்த இடம் மூடியிருக்கு. என்னாச்சுன்னு கேட்க கூட அங்க ஒரு நாதியும் இல்ல. ஆச்சரியமா இருக்கு. இல்லையா பின்ன? என் கூட மேலே வாயேன், மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். என்னத்த டாமி? அவன் பேசாது தொடர்ந்தான். அவர்கள் 3வது தளத்தை கடக்கும்போது அங்கிருந்த ஏதோ ஒரு அலுவலகத்தின் ஒரு இளைய காரியதரிசி அவர்களை நாடி வந்தான். சில நொடிகள் தயங்கிய அவன் பின் தானாக முன்வந்து டூபன்ஸிடம் பேசினான். எஸ்டோனியா கண்ணாடி கம்பெனிக்காக காத்திருக்கிறீங்களா? ஆமா சார். அதை மூடிட்டாங்க நேத்து மதியத்திலிருந்து. கம்பெனி சுருண்டுடுச்சுன்னு காரணம் சொல்றாங்க. அப்படி எதுவும் என் காதுபட நிரூபணமா தெரியல. எப்படியோ இனி இந்த அலுவலக பகுதி வாடகைக்கு. தேங்க்யூ சார். நிச்சயமற்று போனாள் டூபன்ஸ். உங்களுக்கு திரு விட்டிங்டனுடைய முகவரி தெரிய வாய்ப்பு இருக்கா? மன்னிக்கணும், சட்டு புட்டுன்னு தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப நன்றி என்றான் டாமி. கிளம்பு டூபன்ஸ். சாலை வரை இறங்கிய இருவரும் அங்கு ஒருவரை ஒருவர் வெற்றிட பார்வை பார்த்தபடி சாலை வரை இறங்கிய இருவரும் அங்கு ஒருவரை ஒருவர் வெற்றிட பார்வை பார்த்தபடி நின்றனர். எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நீளமாய் சொன்னான் டாமி. இப்படி ஆகும்னு நான் சந்தேகப்படவே இல்லை என்று குன்றி போனாள் தோழி. விடு என் இனிய தோழி, இது நம்ம கையில இல்ல. இருக்கு என்று சட்டென தலை நிமிர்ந்து சுறுசுறுப்பானவள், நம்ம கையில இருக்கு இனியவனே என்றாள் தீர்மானமாய். பிரத்யேகமாய் அவளுக்கே உரிய புத்தி சாதுரியம் விழித்தெழுந்தது. முடிஞ்சு போச்சு நான் சொன்ன. நீ தப்பு. முடிவல்ல இது, ஆரம்பம். ஆரம்பம்? எதன் ஆரம்பம்? நம்ம சாகசத்தின், நம் சாகச தேடலின். டாமி, உன் கண்களுக்கு தென்படல? இந்த அளவுக்கு பயந்து தலை தெறிக்க ஓடும்படி அவங்க நடுநடுங்கி போயிருக்காங்கன்னா இந்த ஜேன் ஃபின் சமாச்சாரத்துக்குள்ள என்னவெல்லாமோ இருக்கணும். ஆரம்பிப்போம். கமான் ஸ்டார்ட். இதன் அடி ஆழம் வரை போய் பார்த்திருவோம். ஓட ஓட விரட்டி அவங்கள வீழ்த்துவோம். நிஜமான உழைப்பை போட்டு அவங்கள துப்பறிவோம். இதெல்லாம் சரிதான், வீர வசனங்கள். ஆனா நாம துப்பறிய இங்க ஒருத்தரும் விட்டு வைக்கப்படவில்லையே. ஆமாம், அதனாலதான் இந்த முழு சமாச்சாரத்தையும் நாம மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து துவங்கணும். எனக்கு அந்த பென்சிலை கொடு. தேங்க்ஸ். ஒரு நிமிடம் காத்துரு, குறுக்கிடாதா. அப்படியே இரு. பென்சிலை டூபன்ஸ் திருப்பி கொடுத்துவிட்டு துண்டு தாளில் தான் எழுதியிருந்ததை திருப்தியாய் ஒரு முறை பார்த்து கொண்டாள். என்னதுடி அது? விளம்பரம். அந்த விளம்பரத்தை நீ விட போறதே இல்லையா? கிடையாது. அது இது இல்ல, வேற. அந்த துண்டு காகிதத்தை அவனிடம் தந்தாள் இவள்.
அதிலிருந்து வாசகத்தை வாய்விட்டு படித்தான் டாமி. தேவை ஜேன் ஃபின் என்பவரை பற்றிய எந்த தகவலும். தொடர்புக்கு YA